கடந்த வெள்ளிக்கிழமை, அதாவது ஏப்ரல் 10, 2026 அன்னைக்கு குவாஹாட்டியில் இருக்கிற பர்சபரா கிரிக்கெட் ஸ்டேடியத்துல ரொம்ப பரபரப்பா நடந்த ஒரு ஐபிஎல் போட்டியில ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அசத்திட்டாங்க. நடப்பு சாம்பியன்களான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை 6 விக்கெட் வித்தியாசத்துல வீழ்த்தி ஒரு மிரட்டலான வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த மிரட்டலான வெற்றி அணியை ஐபிஎல் 2026 பாயிண்ட்ஸ் டேபிள்ல நம்பர் 1 இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. விளையாண்ட 4 போட்டியிலும் 4 வெற்றின்னு ஒரு தோல்வியும் இல்லாம அவங்க அசத்திட்டு இருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் இந்த சீசன்ல தங்களோட முதல் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஆனாலும் பாயிண்ட்ஸ் டேபிள்ல 3வது இடத்துல வலுவாதான் இருக்காங்க. 75 நிமிஷம் தாமதமா ஆரம்பிச்ச இந்த போட்டியில ஆர்சிபி அணி ஒரு பெரிய இலக்கை நிர்ணயிச்சாங்க. ஆனா ராயல்ஸ் அணி அவங்களோட ஆக்ரோஷமான பேட்டிங் மற்றும் புத்திசாலித்தனமான அணுகுமுறையால அந்த இலக்கை ஈஸியா துரத்தி ஜெயிச்சுட்டாங்க. இந்த ரிசல்ட் இந்த சீசனோட ஆரம்பகட்ட நிலவரத்தையே மாத்தி இருக்கு. ஐபிஎல் 2026ல ராஜஸ்தான் அணியை கோப்பை ரேஸ்ல ஒரு முக்கிய போட்டியாளரா நிறுத்தியிருக்கு. அதே நேரத்துல பெங்களூரு அணிக்கு அவங்களோட சாம்பியன்ஷிப் திறமையை சோதிக்கிற ஒரு முதல் வாய்ப்பாவும் இது அமைஞ்சிருக்கு. பர்சபரா ஸ்டேடியம் அதோட பரபரப்பான சூழலுக்கும் பேட்டிங்குக்கு சாதகமான பிட்சுக்கும் ரொம்ப ஃபேமஸ். மறுபடியும் ஒரு தடவை ஒரு சூப்பரான த்ரில்லிங்கான கிரிக்கெட் போட்டிக்கு அது களமா மாறி இருக்கு. முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி தங்களுக்கு கிடைச்ச 20 ஓவர்ல 8 விக்கெட் இழப்புக்கு 201 ரன் சேர்த்து ஒரு சவாலான ஸ்கோரை நிர்ணயிச்சாங்க. கேப்டன் ரஜத் படிதார் ஒரு முக்கியமான கேப்டன் இன்னிங்ஸ் ஆடி 40 பந்துல 60 ரன் அடிச்சு முன்னிலை வகிச்சார். அவருடைய இன்னிங்ஸ்ல 4 பவுண்டரி 4 சிக்ஸர் அடங்கும். ஃபில் சால்ட் அவுட் ஆகி விராட் கோலி 16 பந்துல 32 ரன் அடிச்சு வேகமா அவுட் ஆன நிலைமையில அவர் நின்னு ஆடுனது பெங்களூரு இன்னிங்ஸ்க்கு ரொம்ப பெரிய பலமா இருந்துச்சு. ஆனா கோலி அவுட் ஆனதும் ஆர்சிபி யோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் மொமெண்டமை தக்க வைக்க முடியாம திணறினாங்க. ரவி பிஷ்னோய் மற்றும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ராஜஸ்தானுக்கு முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்தாங்க. தொடர்ச்சியா விக்கெட்டுகள் விழுந்தாலும் இம்பாக்ட் களமிறங்கிய வெங்கடேஷ் ஐயர் கடைசியில ஒரு சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 15 பந்துல 29 ரன் அடிச்சு அவுட் ஆகாம நின்னு பெங்களூரு அணிய 200 ரன்களை தாண்ட வைச்சார். ஆர்சிபிக்கு குர்னால் பாண்டியா கூட 6 பந்துல ஒரு ரன் அடிச்சு உதவினார். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட சேசிங் செம அதிரடியா ஆரம்பிச்சது. அதுவே அவங்க ஈஸியா ஜெயிக்கிறதுக்கான அஸ்திவாரத்தையும் போட்டுச்சு. ஓப்பனிங்ல இறங்கின வைபவ் சூரியவன்ஷி பந்துகளை பறக்கவிட்டு வெறும் 26 பால்ல 78 ரன்கள் விளாசினார். இதுல 8 பவுண்டரிகளும் 7களும் அடங்கும். இந்த அட்டகாசமான பவர் பிளே ஆட்டத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் ஐபிஎல் வரலாற்றிலேயே அவங்களோட அதிகபட்ச பவர் பிளே ஸ்கோரான ஒரு விக்கெட் இழப்புக்கு 97 ரன்கள் அடிச்சு ஆரம்பத்திலேயே மேட்ஸ் மேல ஒரு முழு கண்ட்ரோலையும் எடுத்துக்கிட்டாங்க. சூரியவன்ஷி அவுட் ஆனதும் ஜூரல் பொறுப்பை ஏத்துக்கிட்டு ரொம்ப பொறுமையா விளையாடி 43 பால்ல அவுட் ஆகாம 81 ரன்கள் சேர்த்தார். ஜூரலோட இந்த இன்னிங்ஸ் நிதானமான ஆட்டத்தையும் அதே சமயம் அதிரடியையும் கலந்து சேசிங்கை சரியா ட்ராக்ல கொண்டு போச்சு. அவருக்கு நல்ல சப்போர்ட்டா வந்த ஜடேஜா 25 பால்ல அவுட் ஆகாம 24 ரன்கள் அடிக்க இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முக்கியமான 68 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. இதன் மூலமா ராஜஸ்தான் அணி இன்னும் 2 ஓவர் மிச்சமிருக்க 6 விக்கெட் வித்தியாசத்துல ஈஸியான வெற்றியை பதிவு செஞ்சது. 2 அணியோட பந்துவீச்சுமே சில இடங்கள்ல பிரமாதமா இருந்துச்சு. பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் தரப்புல ஜோஷ் ஹேசில்வுட் 44 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. முக்கியமா ரியான் பராக் மாதிரியான வீரர்களை அவுட் ஆக்கி அசத்தினாரு. குருணல் பாண்டியாவும் தன் பந்துவீச்சுல கலக்கினாரு. 30 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்த அவர் குறிப்பா டேஞ்சரஸான சூரியவன்ஷி, ஷிம்ரான் ஹெட்மயர் இவங்க 2 பேரையும் அடுத்தடுத்து அவுட் ஆக்கி ஆர்சிபிக்கு சின்னதா ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. ஆனாலும் ராஜஸ்தான் பவுலர்களை பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஃபில் சால்ட், தேவ்தத் படிக்கல்னு ஆரம்பத்திலேயே முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்தாரு. அப்புறம் ரவி பிஷ்னோய், விராட் கோலி, குருணல் பாண்டியானு அவங்களையும் அவுட் ஆக்கி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தாங்க. ரவீந்திர ஜடேஜாவோட பங்களிப்பு பேட்டிங்கையும் தாண்டி இருந்துச்சு. இந்த மேட்ச்ல ஒரு முக்கியமான T20 சாதனை ஒன்னு பண்ணாரு. T20 கிரிக்கெட்ல 4000 ரன் 200 விக்கெட் அப்படின்னு ரெண்டுமே எடுத்த 2வது இந்திய வீரர் அங்கிற பெரிய சாதனையையும் படைச்சாரு. கவுஹாத்தில இருந்த அதிகப்படியான ஈரப்பதமும் கூடவே 2வது இன்னிங்ஸ்ல கண்டிப்பா இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட பனிப்பொழிவும் பவுலர்களோட பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா பாதிச்சிருக்கும்னு சொல்லலாம். இந்த வெற்றி ஐபிஎல் 2026 பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ் தொடர்ச்சியா 4 வெற்றியோட 8 புள்ளிகள் வாங்கி முதலிடத்துல அவங்க நிலையை ரொம்ப உறுதியாக்கியிருக்காங்க. அவங்களோட நெட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா கூட்டல் 2.055, ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு NRR இது.
அவங்களோட நிலைத்த ஆட்டம் இந்த டோர்னமெண்ட்ல அவங்கள ஒரு ஆரம்பகால முன்னணி அணியா நிலைநிறுத்தியிருக்கு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆர்சிபி இந்த தோல்வி இருந்தாலும் 2 வெற்றி ஒரு தோல்வியோட 4 புள்ளிகள் வாங்கி 3வது இடத்துல இருக்காங்க. அவங்களோட நெட் ரன் ரேட் கூட்டல் 1.231 இருக்கு. இதுவும் நல்ல என்ஆர்ஆர் தான். சோ அவங்களும் இன்னும் போட்டியில இருக்காங்க. தனிப்பட்ட வீரர்களோட சிறப்பான ஆட்டமும் குறிப்பா வைபவ் சூரியவன்ஷி துருவ் ஜூரல் மாதிரியானவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ஆரஞ்சு கே பட்டியல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. டாப் ரன் ஸ்கோரர்கள் லிஸ்ட்ல ராயல்ஸ் அணியோட பேட்ஸ்மேன்கள் நிறைய பேர் இருக்காங்க. IPL 2026 சீசன் போக போக பிளேஆஃப்ஸ் இடங்களுக்கான போட்டி இன்னும் சூடுபிடிக்கும். 2 அணிகளும் அவங்களோட பலங்களை அதிகப்படுத்தவும் சரி செய்ய வேண்டிய விஷயங்களை வரப்போற மேட்சுகள்ல சரி பண்ணவும் பார்ப்பாங்க. 10 அணிகள் 13 மைதானங்கள்ல மே 31 வரை நடக்கப்போற 74 போட்டிகள் கொண்ட இந்த டோர்னமெண்ட் இன்னும் நிறைய பரபரப்பான த்ரில்லிங்கான மேட்சுகளுக்கு கேரண்டி.